சார் திரிக்கலான்னு ஒரு படம் சார், ரொம்ப மட்டமான ஒரு படம் சார். பார்த்து வெக்ஸ் ஆயிட்டேன் சார், தயவு செஞ்சு ரோஸ்ட் பண்ணுங்க சார். சும்மா பேச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கிரிஞ்சு படம் பார்த்துருப்போம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த படம் ஒரு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டராக தான் இருக்கும். தைரியமாக பண்ணலாம். எனக்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ அப்போ நான் கடவுள்கிட்ட கேட்பேன், பண்ணலாமா வேண்டாமான்னு. இந்த ஒரு வாக்கா என்ன டாஸ்க் பண்ண போகிறேன். ஹெட்டு விழுந்தா இறங்குறோம், இல்லை டெட் மீட்டிங்கை மறந்துடும். நானும் எவ்வளவோ படங்களை பார்த்துருக்கேன், எவ்வளவோ படங்களை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கேவலமான ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை. படத்தோட பேர் திரிக்கலா. பேரை கேட்ட உடனே ஒரு பொண்ணு பேர், ஒரு பொம்பளை பேய் தான் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது திரிக்கலா இல்லையா, திரிகாலாவாம். டைட்டிலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? நம்ம சோலார் ஸ்டாருக்கு இங்கே இருக்கிற மவுஸை விட தெலுங்கு தேசத்தில் மவுசு கூடிருச்சு போல. வெறும் தெலுங்கு படமாக நடிச்சு தள்ளுறாப்ல. சரி, நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பாப்பா இருந்துகிட்டு ஒரு பசு மாட்டை சாப்பிட சொல்லிட்டு இருக்கு. நீ ஏன் பேச்ச கூட கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன் போ பாப்பா. நீ தண்ணி குடிக்கலனா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். சந்தோஷம்டா சாமி, பேச வேணாம், கிளம்பு. அந்த பாப்பா போயிட்டு ஒரு பாட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. பாட்டி பாட்டி, அந்த மாடு நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்குது பாட்டி. பசும்பால் குடிச்சதுக்கே இவ்வளவு தெம்பு வருதே, மாமிசம் தின்னா இன்னும் எவ்வளவு தெம்பு வரும்? அப்படி ஒரு தவறான எண்ணம் மனித வாழ்க்கைக்கே ஆபத்து. இப்ப அந்த புள்ள வந்து சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? வா பாப்பா வந்து உக்காரு, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன்னு ஒரு கதை சொல்லுது. ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒருத்தன் தனக்கு புள்ள பாக்கியமே இல்லைன்னு சொல்லி மாடை பலி கொடுத்துருக்கானா. அந்த சாபம் தான் அந்த குடும்பத்தை துரத்தினே தான். பிறக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஊனமா பிறகுதான். அந்த வம்சத்துல ஒருத்தன் பிறகுறான். அவனோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு astro.comல போட்டு பாக்குறாங்க. a+b² a² + b² + 2ab. நான் படித்த ஒரே ஃபார்முலா இதுதாங்கிறத நான் இவன்ட்ட எப்படி சொல்லுவேன்? இப்போ உருட்டுறேன் பாரு எப்படி. தன்னோட வம்சத்தை தானே சர்வநாசம் பண்றதுக்காக பிறந்த ஏமகாலம். எதுக்குடா அவனை பெத்தீங்க? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? தன்னோட வம்சத்தை தானே சர்வநாசம் பண்றதுக்காக பிறந்த அந்த இடி கூட சத்தம் போட பயப்படும். சார், யூ கம், யூ சைலண்ட் ப்ளீஸ். அப்படியே கட் பண்ணி வந்தா ஒருத்தன் காலை கடனை முடிக்கிறதுக்கு வந்து உக்காடுறான். அவன் கண்ணுல 2 பாடி தென்படுது. Shake it up, the sexiest, hottest man alive. அந்த கொலையை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு அம்மா வருது. சார், இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்க போய் சார்கிட்ட தான் பேசணும். அவங்கிட்ட போய் பேசினா அந்த புள்ளைய ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறான். என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பார்க்கல. பாடிஸை கொண்டு போய் ஆம்புலன்ஸ் வந்துச்சா? சார், கண்டுக்கல. அப்ப இறக்கிட்டு உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. டேய், எனக்கு வெக்கமா இருக்குடா. இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி போறோம். ஒரு பெரியவர் சைக்கிள்ல ரேடியோ கேட்டுட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு 4-5 பேர் சுத்து போடுறானுங்க. அட, நம்ம சோலார் ஸ்டாரு. Hi Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. இதுக்கப்புறம் நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போனை வாங்கி கொடுக்குறான். அந்த போனுக்கு ஒரு கால் வருது. யாரா நீ? அவன் ஏதோ நிதின்னு ஒரு பொண்ணு பேரை சொல்லி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கான். இப்ப நம்ம சோலார் ஸ்டாரோட மிரட்டலை கேளுங்க. நீ ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்க. தப்பான ஆள்கிட்ட பேசுற. ஆமாண்டா தம்பி, நீ ரொம்ப தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிற. அண்ணன் யார் தெரியும்ல? ஒயரை கொண்டு போய் சோலார் சிஸ்டத்துல சொருவி ஃபேனோட வைப்பாரு. எனக்கு இந்த சோலார்லேருந்து எப்படி வெயிலேருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. நீ அனுபவிச்சத நானும் அனுபவிக்கணும்ல. அண்ணே, அவன் உங்க சோலார் ஃபேனை தான் கேட்கறான் போல. கொடுத்துடுங்க, அவனும் கொஞ்ச நேரம் குளுகுலுன்னு இருந்துட்டு கொடுக்கட்டும். வாட்ஸ்அப்ல உன்னோட லொகேஷன் அனுப்பு, டைரக்டா வந்து நான் சொல்றேன். கேட்காதீங்க. கட் பண்ணா ஒருத்த வந்துட்டு ஒரு சாமியார் கிட்ட பதறன்னு பதறான். ஏதோ தீய சத்திங்கிறான், பைத்தியக்காரங்க, தூய சத்திங்கிறான், பயந்தாங்குழி. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா சாமி? அகம் பிரம்மாடி காக்கா. அந்த காக்கா என்ன எங்க போய் தொலை வருது? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 காக்கா. ஒன்னு நார்மல் காக்கா, இன்னொன்னு அண்டங்காக்கா. அப்புறம் ஒரு தேங்காய் ஆட்டம் கொடுத்து இதை கொண்டு போய் காளி கோயில கட்டிட்டு வாடான்னு கொடுத்து அனுப்புறான். அப்புறம் பேய் அந்த ஊர்ல இருக்கிற சில பேத்த காவுன்னு காவு வாங்கிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம சோலார் ஸ்டார் அட்ரஸ் கேட்டாருல்ல, அவனுங்க கிட்ட எப்படியோ அட்ரஸை கறந்து அவனுங்கெல்லாம் போய் அடிக்கிறாரு.
இவன் யாரா பர்மா பஜார்ல பிட்டு படம் வைக்கிற மாதிரி இருக்கா? அப்புறம் அந்த நிதிங்கிற பொண்ணு கால் பண்ணுது. ரொம்ப தேங்க்ஸுங்க, என்ன அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. அந்த பிளேஸ்ல நீ இல்லாம வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் இதுதான் பண்ணிருப்பேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? டேய், உனக்கு ஃபோன் பண்ணலன்னா நீ அங்க போயிருக்கவே மாட்ட. என்ன புழுவுறான் பாத்தீங்களா அவன். நம்ம ஹீரோ கொண்டு போய் இதுக்கப்புறம் ராங் கால் வராது டேடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வராரு. மவனே, இப்ப ராங் கால் வரலடா, ஏதோ ஒரு புள்ள ஃபோன் பண்ணி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. தேவையில்லாம இனிமே சும்மா சும்மா ஃபோன் பண்ணாதானே. அதானே, ஏமா அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற? அவர் சோலார் சிஸ்டத்துல இருந்து கரண்ட் எடுத்தா தானே நமக்குலாம் ஃபேன் ஓடும். நம்ம ஹீரோவோட அப்பாவோட போன்ல இந்த பிரச்சனைனா, ஹீரோவோட போன்ல வேற ஒரு பிரச்சனை. நம்ம ஹீரோவோட போனுக்கு யாரு லொகேஷன் அனுப்புனாலும் சங்கரப்பள்ளிக்கு தான் போகுதாம். அதே சங்கரப்பள்ளிக்கு ஹீரோக்கு ஒரு வேலை ஒன்று வருது. இப்ப இந்த பேயை வந்துட்டு டீஸ் பண்ணும். அந்த டைமை இழுக்கிறதுக்கு இவனுக்கு என்னென்னலாம் பண்றானுங்கன்னு பாருங்களேன். முதல்ல ஒருத்தர் ருத்ராட்சையெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போறான் போய்கிட்டே இருக்கிறான். அவன் போய் ஒரு இடத்துல உக்காந்திக்கிட்டு தியானம் பண்றான். அப்புறம் ஒரு 6 பேர் சரக்கடிலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறானுங்க. அந்த இடத்துக்கு நம்ம திரிகாலா வருது. டேய், இது கோஸ்ட் ரைடர்ரா. நான் சின்ன வயசுலயே பாத்துருக்கிறேனே, கால பைரவன் அப்படின்னு சன் டிவிலாம் போடுவாங்களே. இப்ப அந்த கால பைரவன் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ போயிருக்காரு ஒர்க்குக்கு. என்ன ஒர்க்கா போயிருக்காருன்னு தெரியல, வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு போயிருப்பாரு போல. முத நாள் அந்த வீட்டுக்குள்ள போனா எல்லாம் அருமையா தான் இருந்திருக்கு. அடுத்த நாள் வீடே பேய் வீடா மாறிடுச்சு. கபிலா, கையெழுத்து கும்பிடுறேன், பரமரமான் அடகு வச்சு. அப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு கும்பலே வந்துடுறாங்க. இந்த பைத்தியங்கள்லாம் உள்ள வந்து இன்னும் பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்குங்க. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு படம் எடுத்தவனுக்கே புரியாது. அந்த மாதிரிதான் இருக்குது. மறுபடியும் ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறானுங்க குமரி கண்டத்தை பத்தி. ஏன்டா இந்த படத்துக்குன்னு ஏதாவது கதை எழுதுனீங்களா இல்லையாடா? என்ன கலாச்சின்னு இருக்கீங்க எல்லாருமே சேர்ந்துன்னு. 27 வயசு சொன்னோம். இவெல்லாம் யாரா? இவனால என்ன வச்சு பிராங்க் மாட்ட வைக்கிற? சிரிக்காத தல, சிரிக்காத, சும்மா வெறியாவது எனக்கு. இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, இவன் தான் வந்துட்டு அந்த காலபைரவன். இவனுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. நம்மலாம் வெயில்ல போனா என்ன ஆகும்? கருத்து போயிடுவோம். ஆனா தலைவன் வெளியே போனா வெந்து போயிடுவான். இந்த வைத்தரன் அப்படின்ற ஒருத்தனை பத்தி இந்த சைக்காட்ரிஸ்ட் ஒரு கதை சொல்லுவா. அதான் முதல்ல வந்து பல்பு வாங்கிட்டு இருந்தாலே அவ. இவளுக்கே வந்துட்டு எல்லா கதையும் தெரியும். அந்த கதையை லீனியரா சொல்லி முடிக்காம நான் லீனியரா சொல்லி சாவடிப்பா அந்த கரும முடிச்சவ. முதல்ல இந்த வைத்தரன் வந்துட்டு ஒரு கொலையை பண்ணிருப்பான் அவங்க அப்பாவியே. அவனுக்கு ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைக்காட்ரிஸ்ட் அம்மா தான் அவனை வந்து பாக்குது. நீ செயினை ரிமூவ் பண்ணுப்பா, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி தானே சொல்றா. செயினை கழட்டி விட்டதும் கழட்டி விட்டவன் கழுத்தை பிடிச்சி அவன் கண்டதை பேசிட்டு இருக்கிறான். டேய், அந்த சைக்காட்ரிஸ்ட் என்னடா பண்றா? தொட்டா தூக்கிடுவேன். இந்த வைத்தரனோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறான். அந்த அம்மா இந்த பையன் மேல பாசத்தை கொட்டி நல்லா பாத்துக்குது. அந்த பையனுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டு நல்லா ஃபுல் பாடியை கவர் பண்ணிட்டு வெளியெல்லாம் கூட்டு போகுது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்சி, இந்த காட்சியை நீங்களே பாருங்க. I will tell you about it later, Vamsi. அப்புறம் ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு பிரசவ வலி வரப்ப என்னாலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியாதுங்கிறான். அப்பதான் அந்த பையன் அவங்க அப்பாவையே எடுத்து சுட்டு போடுறான். இந்த எல்லா கதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை ரிலீஸ்லாம் பண்ணி ஸ்பைடர் படத்துல வர எஸ்.ஜே. சூர்யா மாதிரி மாஸ்கை போட்டு திரிய விடுறாங்க. இதுல ஒரு ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மாஸ்க் போட்டு தெலுங்கு சினிமாவில் நடிச்சது 2 பேரு. அந்த 2 பேத்துக்குமே சின்ன வயசு கேரக்டரா வந்தது ஒரே பையன் தான். ஸ்பைடர் படம் வரும்போது குட்டியா இருந்தான், இப்போ கொஞ்சம் பெருத்து போயிட்டான். அப்படியே வெளியே விட்டதும் இவன் அங்கங்க சண்டை வலிச்சிட்டு திரிஞ்சிட்டு இருப்பான் கிருக்கேன். அப்புறம் அந்த சைக்காட்ரிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிதிங்கிற பொண்ணோட ஃப்ரெண்டான். நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல சார், நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்கன்னு கேக்குது. இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தவனுங்களும் இதைத்தான் யோசிச்சிருப்பானுங்க, எப்படி இந்த கர்மம் முடிச்ச படத்துக்குள்ள வந்தோன்னு. நம்ம சோலார் ஸ்டாருக்கு இருக்கிற சில சூப்பர் பவர்ஸை பார்ப்போமா? தென்னை மரத்துல நம்ம இனிமே ஏறவே தேவையில்லை. இவரை வந்து முட்டை வச்சா இளநீ தானா கொட்டும். போனே இல்லாம ரிமோட்லயே அவரால் போன் பேச முடியும்னா பாருங்களேன். அவர்கிட்ட யாரோ 2 ஒயரை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. அதுக்கப்புறம் நிதி போன் பண்ணா இவரால் போனே எடுக்க முடியலையாம். அந்த நிதியை தேடிதான் இந்த சங்கராப்பள்ளிக்கு வந்திருக்காப்ல. எல்லாரும் செத்துருவோம். நானும் பாக்குறேன் பைத்தியக்கார மாதிரி பேசுற. டப்பிங் மாத்தி போட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஒரிஜினல் நான் போடுறேன். எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில்ல இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. நானும் பாக்குறேன் பைத்தியக்கார மாதிரி பேசுறேன். சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. சரி, இப்போ இதுல என்னடா பிரச்சனை? இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எல்லாம் ஓகே தானேன்னு கேட்டா, பகல்ல இந்த வீட்டை விட்டு இவங்க வெளியே போனா எரிஞ்சு போயிருவாங்களாம். ராத்திரி ஆனா வீட்டு டோர் எல்லாம் அதுவா லாக் ஆயிக்குமா. இப்ப மிச்ச கதையை சொல்றதுக்கு இன்னொரு மிச்சர் வாயம் வரான். நீ பணம் கொடுத்தாலும் ஓகே, இல்லன்னா படுத்தாலும் ஓகே. அதை கேட்ட நம்ம சைக்கோ இவனை அடிச்சு போடுறான். உனக்கு பணம் தானடா வேணும், இந்த அட்ரஸ்ல வந்து என்ன பாருடான்னு ஒருத்தன் கார்டு கொடுத்துட்டு போறான். இவன் யாருடா? இவன் தான் அந்த மொரட்டாலா ஓடனா இல்லையா அவன். இப்ப பெரிய ஆள் ஆயிட்டான். இந்த பையனுக்கு அவங்க அம்மா மேல ஒரு பெரிய கண்ணு போல. அவங்க அம்மா கரெக்டா குளிச்சுட்டு வந்த சமயம் பார்த்து இவன் சட்டையை கழட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கிறான். அதை பார்த்து அவங்க அப்பன் தப்பா புரிஞ்சிருக்கிறான். அப்புறம் அவங்க அம்மாவும் சரியில்லை, அவன் தங்கச்சியும் சரியில்லைன்னு தெரிஞ்ச வைத்தரன் அவங்க 2 பேத்தையும் கொண்டு போடுறான். அவன் அவங்க அம்மாவை மட்டும் தான் கொல்லுவான், அவன் தங்கச்சி அவனை கொல்லுவா. இந்த மிச்சர் வாயன் வந்து அவன் தங்கச்சியை கொண்டுருவான். இப்போ அதுக்கு அவன் பழி வாங்க போறான். அவ்வளோதானே, வாங்கிட்டு போறான். அப்புறம் சண்டையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் கொல்றான். எப்படியோ அந்த பாட்டியும் கதையை முடிக்குது. ஏன்னா தயவு செய்து அவத்தை இறக்கி விட்டு போயிடு என்ன. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இல்லை புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியலன்னா புரிஞ்சுக்கணும்னு நினச்சி போய் படத்தை பார்த்துறாதீங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பார்க்குறதுக்கே படுபயங்கரமாக இருக்கிற இந்த படத்தை நான் பார்த்து உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணதுனால ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். போன வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் தான் சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ணால் அன்சப்ஸ்கிரைப் ஆகுதுன்ற காமெடிலாம் பண்ணாதீங்கடான்னு. போன வீடியோவில் அதை பண்ணி வச்சிருக்கிறீங்க. 3 வருஷமாக சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணலன்னு நினைக்கும் போது அசிங்கமாக இருக்குதுடா. பண்ணுங்கடா.